அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மன அழுத்தம் உடல் எடையை அதிகரிக்கிறது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், இதுதான் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய பேர் டாக்டர் நான் என்ன பண்ணினாலும் வெயிட்டு குறைய மாட்டேங்குது, கொஞ்சம் தான் குறையுது, ஆனால் நான் திருப்பியும் நார்மலாக சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா, இல்லை ஒரு வாரம் நான் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. இன்னும் சில நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெயிட்டை குறைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால வெயிட் அதிகரிக்குமா? என்னென்னலாம் காரணங்கள் அதற்கு இருக்குது? இதை எப்படி நம்ம சரி செய்கிறது? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு வரும் பொழுது மன அழுத்தத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு என்னங்க, கவலைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனக்கவலை அதிகமாக இருக்கும் பொழுது அது நம்ம உடம்புல ஃபேட்டை குறைக்கிறதுல ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாகுது. ஸோ எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போ நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அளவு அதிகமாகும். இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், அதாவது நம்மளுடைய மூளை, நுரையீரல், இதயம், சிறுநீரகம், கல்லீரல், இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான உறுப்புகளை மட்டுமே இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். அந்த உறுப்புகளுக்கு தான் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கை கால்களுக்கு அதிகமான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் உடம்புல அன்றாடம் வளர்சிதை மாற்றத்தினால நடக்கக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகளை வெளியேற்றி செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போதெல்லாம் கார்டிசால்ங்கிற லெவல் அதிகமாகுது. ஸோ இந்த காரணத்தினால வயிற்று பகுதியில், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்ம உடல் என்ன நினச்சிக்குது அப்படின்னா, வயிற்று பகுதியில் தான் முக்கியமான உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகளை சுற்றி நம்ம கொழுப்பை படிய வச்சோம் அப்படின்னா நமக்கு உயிரிழப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வகையான ஜீன் ஆதி காலத்திலேயே நம்மளுடைய பரம்பரையில் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ வயிற்று பகுதியில் மட்டும் தொடர்ந்து கொழுப்பு அதிகமாயிட்டிருக்கு. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் சரியான தூக்கமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தூக்கத்தை ஆரம்பிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே வருது, காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குறேன். இல்லை இன்னும் சில பேர் இன்னும் மோசமாக 3 மணிக்கு வரைக்கும் எனக்கு தூக்கமே வரதில்லை, காலை நேரங்களில் நான் எப்போவுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பேன், 10 மணி வரைக்கும் எனக்கு எப்போவுமே ஒரு தூக்க கலக்கமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சரியான இரவு தூக்கம் இல்லாதனால நைட்டில் நம்மளோட உடம்புல மெலட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது உடம்புல சுரந்தாதான் நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த வளர்சிதை மாற்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும். இதே மாதிரி தான் க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஹார்மோன் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா நமக்கு தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனுங்கிறது உடம்புல அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னாலே நமக்கு செரிமான கோளாறுகள், இது கூட உடல் எடை அதிகரிக்கிறது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து உடலில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் நல்ல உணவுகள் தான் சாப்பிட்றேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ஆனாலும் சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மூணாவது, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நிறைய பேர் ஒரு கம்ஃபர்ட் ஈட்டிங். ஸோ காலையிலேருந்து நல்லா நான் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் டாக்டர் சாப்பிட்டேன், ஈவினிங் ஆன பிறகு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, நான் ரிலாக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக கண்டபடி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த காரணங்களால் தான், இந்த 3 காரணங்களால் தான் நீங்கள் மன அழுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது உடல் எடையை அதிகரிக்குது. சரி, எனக்கு மன அழுத்தம் உடல் எடையை அதிகரிக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது
கிடையாதே டாக்டர் அப்படின்னா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் முதல்ல நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எளிமையான சில சுவாச பயிற்சிகள். எனக்கு டைமே இல்லை டாக்டர் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 10 நிமிஷம் சுவாச பயிற்சிகள் பண்ணாலே போதும். நம்ம உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து எப்போவுமே பதட்டத்தை வந்து குறைச்சி ஒரு ரெஸ்ட் நிலைக்கு கொண்டு வரதும், அதே மாதிரி நம்ம டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதும் இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ இதை தூண்டுறதுக்கு வந்து ஆழமாக நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுறது. இந்த மாதிரி நம்ம வந்து மூச்சு பயிற்சியை ஒரு 10 நிமிஷம் வந்து செய்யலாம். எனக்கு பெருசாக எந்த மூச்சு பயிற்சியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்கள் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். உங்கள் உடம்பு நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த நாளுக்கு தேவையான அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நைட்டில் நீங்கள் லேட் நைட்டில் ஃபோன் பார்க்குறது, லேட் நைட்டில் ஹெவியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் பெட்டுக்கு போயிடுங்க. தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்ம ரீசனிங் மெமரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், அந்த ஒரு மூளையை எப்போவுமே வந்து ஆக்டிவாகவே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும், நம்ம மைண்டுக்குள்ளே அனலைஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். ஸோ அதனால் அந்த ப்ளூ லைட் பார்க்குறத 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கால்களில் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை ஒரு சொட்டு நெய் வந்து நல்லா தேய்ச்ச ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நல்ல இரவு தூக்கம் இருக்கும். கூடுதலாக சில சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது யோக நித்ரா இந்த மாதிரியான சுவாச பயிற்சிகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும். மூன்றாவதாக சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் காலை நேரத்தில் நீங்கள் ஜீரகம் சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது, அது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். இல்லை எனக்கு இரவில் தான் டாக்டர் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இரவில் ஏலக்காய் அது கூட ஜீரகம் சேர்ந்த மாதிரியான ஒரு டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மன அமைதியை வந்து கொடுக்கும், நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும். இந்த சீரகம் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடியது. ஸோ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அமுக்கரா சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கிட்டால் அது ஆண் தன்மைக்கும் நல்லது, அதே மாதிரி மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான சில செயல்முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இது கூட தியான பயிற்சிகளையும் சேர்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல இரவு தூக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை குறையிறது வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்கள் உடல் எடை குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது கட்டு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது, கட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோபயோமை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. ஸோ இந்த டீடாக்ஸ் வந்து ஒரு வாரம் நம்ம கரெக்டாக எடுத்துட்டு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சுவாச பயிற்சிகள், நல்ல இரவு தூக்கம், எளிமையான சில மூலிகைகளோட மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ், மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைச்சிக்கலாம். ஸோ நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்பவே சிரமப்படுறாங்க. அதில் மன அழுத்தம் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியலை. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க, எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.